கோலும் கலியும் இது பரிவாரமாய் உம்மாலன்றே இது யாரால் கூடும் வெறும் கோலும் கலியும் இது பரிவாகமாய் உம்மாலன்றே இது யாரால் கூடும் ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே கிரகிக்க முடியா காரியம் செய்வே சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன் என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்ம நினைப்பதற்கும் மேலாக ஒரு நாளும் நம்மளை அற்புதமும் அதிசயமாக நம்மளை வழிநடத்தி கொண்டு வந்துட்டுருக்கிற நம்ம ஏசப்பா இந்த நாள்லேயும் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, நீ எதை குறித்தும் கவலைப்படாத, உன் லைஃப்பில் எல்லாமே உன்னுடைய விருப்பத்தினையும் தாண்டி என்னுடைய சித்தத்தின்படி தான் நடக்குது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இரு, கண்டிப்பாக எதை குறித்தும் சோர்ந்து போகாதன்னு இந்த நாளில் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க குட்டீஸ். கண்டிப்பாக அந்த பாடலை நம்ம கேட்கும்போதே இந்த உலகத்தில் நமக்கு தான் கடவுள் வந்து அவர் உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் படைச்சா கூட மனிதனை படைக்கும்போது அவர் நமக்கு ரொம்ப பெரிய ப்ரையாரிட்டி கொடுத்தாரு. சொல்லப்போனால் உலகத்தில் எல்லாத்தையும் படைச்சிட்டு கடைசியாக தான் அவர் வந்து மனிதனை படித்தார். ஆனாலும் கூட அந்த மனிதனுக்கு தான் அதற்கு முன்னாடி படைச்ச எல்லாத்தையும் ஆளுகிற ஒரு உரிமையை கொடுத்தாரு. அப்போது நம்மளை எவ்வளோ தூரம் அவர் வந்து முதன்மையாக வச்சுருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த விஷயத்துலேருந்து தெரிஞ்சுக்கலாம் குட்டீஸ். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்மளுடைய சூழ்நிலைகளை குறித்தோ நமக்கு வர்ற சோர்வை குறித்தோ இல்லை நம்ம மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணும்போதோ நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்மளே தாழ்த்திக்கக்கூடாது குட்டீஸ். ஏன்னா அந்த உலகத்தை படைத்தவர், சொல்லப்போனால் நம்மளை படைத்து அவருடைய உயிர் மூச்சை கொடுத்து உருவாக்கின தேவன் நம்மளை அவ்வளோ பெரிய உயரத்தில் ஒரு நிறைவான ஒரு எண்ணத்தில் வச்சிருக்கும் போது நம்ம மனிதர்களோட கம்பேர் பண்ணி நம்ம எதுக்கு நம்மளை தாழ்த்திக்கிடணும்? ஏன்னா நம்ம ஏசப்பாவுடைய பார்வையில் நம்ம எப்பயுமே உயர்ந்த இடத்துல இருக்கிறோம். இந்த நேரத்துலையும் பாருங்களேன், இது ஒரு பெரிய அட்வைஸ் கூட தான் நமக்கு. நீங்கள் இந்த அருளாலே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, இது கடவுளின் கொடை. இது மனித செயல்களால் ஆனது அல்ல, எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது அப்படிங்கிற வசனம் நமக்கு பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்குது குட்டீஸ். இது உண்மையிலேயே மனிதர்களாக இருக்கிற நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னென்னா இப்போது நமக்கு நடக்கிற எல்லா நல்ல காரியங்களாக இருக்கட்டும், இல்லை நமக்கு நடக்கிற எல்லா சோர்வுக்கான விஷயங்களாக இருக்கட்டும், இது ரெண்டையும் நம்ம எந்த விதத்தில் எடுத்துக்கிறோம்? நமக்கு ஏதோ ஒரு நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குது, நமக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னா அதுக்குரிய கிரெடிட்ஸை நம்ம எடுத்துக்கிடணும்னு நினைக்கிறோம். என்னால் தான், என் திறமையால் தான், என்னால் இது முடிஞ்சது, நான் தான் இதை எடுத்து பண்ணேன் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், அதுக்கான கிரெடிட்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் அதே இது ஒரு சோர்வு, ஒரு போராட்டம், ஒரு கஷ்டம் வரும்போது ஏன் கடவுளுக்கு கண்ணே இல்லை, எதுக்கு இந்த பிரச்சனை எனக்கு கொடுத்தாருன்னு அந்த நேரத்தில் நம்ம வந்து கடவுள் பக்கம் அதை திருப்பி அவரை திட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், ரெடி ஆகிடுறோம். இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது, நம்ம லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே அவர் எனக்காக வைத்திருக்கிற ஒரு ரீசன்னால தான். அந்த ரீசன்னால் கண்டிப்பாக நான் அந்த விஷயத்தை என்ன பண்ணுவேன், அப்படி உருவாக்கப்பட்ட அந்த காரணம் நம்மளை ஏதோ ஒரு நல்ல பாதையில் தான் கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கணும் குட்டீஸ். கண்டிப்பாக இது ப்ராக்டிக்கலாக நமக்கு இது முடியாது. ஏன்னா வந்து நடக்கிறதெல்லாம் ஒரு சோர்வான விஷயங்களாக இருந்தால், நடக்கிறது எதுவுமே வந்து ஒரு போராட்டத்துக்குரிய விஷயமா இருந்தால் நம்ம எப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கவே நடக்காதுங்க அப்படின்னு வேணால் நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவங்க, அவர் மேலே ஆழ்ந்த விசுவாசத்தில் இருக்கிறவங்களுக்கு
நம்ம என்ன பேஸ்மெண்ட்டில் இருக்கிறோம், அவர் நம்ம லைஃப்க்கு பேஸ்மெண்ட்டாக இருக்கும்போது அதோட நம்ம நம்ம வளர்ந்து வர்ற ஒரு ஒரு படிநிலைகளும் அவருடைய விருப்பத்தின்படி தான் நடந்து வரும். அதை தாண்டி எதுவும் நடக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த விசுவாசம் நம்மளுக்கு வேணுமா குட்டீஸ். ஸோ இந்த நாள்லேயும் அதை தான் ஏசப்பா நம்ம இடத்துல விருப்பப்படுறாங்க. நீ இது என்னால் நடந்துச்சு, இது எனக்கு இது இது என்னுடைய திறமை அப்படின்னு நம்மளை பெருமை பாராட்டி கொள்றதுக்கு நம்ம இடத்துல எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா காரணங்களுக்கும் அவர் ஒரு அர்த்தம் வச்சிருப்பாரு. அவர் அந்த சூழ்நிலைக்கு ஒரு முடிவு வச்சிருப்பாரு. ஸோ அதை எதிர்பார்த்து அவருடைய சித்தத்தின்படியா நம்ம இருக்கணும்னு ட்ரை பண்ணும்போது, கண்டிப்பா நம்ம லைஃப்ல எல்லாமே அவர் விருப்பப்படி ஒரு நிறைவான பாதையை நோக்கி நம்மள கொண்டு போய் சேர்க்கும் குட்டீஸ். ஸோ இந்த வசனத்த புரிஞ்சுக்குவோம். நம்மளுடைய ஒவ்வொரு திறமைகளையும், ஒவ்வொரு படிப்பு, படிநிலைகளையும், நம்ம வேலை பார்க்குறதையும் கூட நம்ம மண்டைக்கு கொண்டு போயிட்டு என்னால தான் அப்படின்னு நம்ம நிக்காம, எல்லா சூழ்நிலைகளையும் அவரால உருவாக்கப்பட்டிருக்குது. அவர் என்ன வழிநடத்துவாரு. அவர் எனக்காக யாவையும் செய்து கொடுத்து முடிப்பாருன்னு அவர் மேல ஆழ்ந்த விசுவாசத்தோட நம்ம இருப்போம். கண்டிப்பா நம்ம லைஃப்ல நம்ம நினைப்பதற்கு மேலா நிறைவான ஒரு வழியை நோக்கி நம்ம நடந்து போவோம். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா சூழ்நிலைகளுக்காகவும் நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா. எங்களை எந்த ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவான வழியை நோக்கி நீங்க இம்மட்டுமாய் பாதுகாத்து வந்திருக்கிறீங்க. இனியும் கூட லைஃப்ல எடுக்கிற எல்லா டிசிஷன்ஸும் உங்களுடைய சித்தத்தின்படியா நாங்க எடுக்கிறதுக்கு எங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுங்க. எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துங்க. ஆமென்.